வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு துறைக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் நேற்று பிரதமர் இல்லத்தில் நடைபெற்றது. பாதுகாப்பு மற்றும் உத்தி சார்ந்த விவகாரங்களில் நாட்டின் மிக உயரிய முடிவெடுக்கும் அமைப்பான இக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே தீவிரம் அடைந்து வரும் மோதலால் உலக அளவில் ஏற்பட்டுள்ள அதிவேக மாற்றங்களின் பின்னணியில் நடைபெற்றுள்ள இக்கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி திருப்பரங்குன்றத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை தரிசித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிரதமர் அயராது பாடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு இன்று தொடங்கி வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 3412 தேர்வு மையங்களில் 8,27,475 பேர் இத்தேர்வை எழுத உள்ளனர். புதுச்சேரி அரசின் கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் அண்மையில் துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் கண்ணகி பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியினை அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார் வழங்கினார். குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.